கம்யூனிசம் என்று பேசுகிறேன், இன்கா கம்யூனிசம் என்று. தமிழ் கம்யூனிஸ்டுகள் என்று நம்ம பேசினா நம்ம சிரிச்சிருவாங்க நம்ம ஊர்ல. பழங்குடிகளுடைய அரசியலையும் பழங்குடிகள் சுதந்திரத்தையும் பேசுகின்ற மரியத்தக்கி பழங்குடிகளுக்கான தனி நாடு என்பதை எதிர்க்கிறார். ஒருவேளை மரியத்தக்கி இந்தியாவில் பிறந்திருந்து இந்த கட்டுரைகளை படைத்திருந்தால் இந்தியா என்பது சோசியலிச நாடாகவோ கம்யூனிச நாடாகவோ மலர்ந்திருக்கும். நிமிர் பதிப்பகத்தின் சார்பாக தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். தோழர்களுக்கு வணக்கம். பிடல் காஸ்ட்ரோவினுடைய 100ஆண்டு விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பேர் அவாவை சாத்தியப்படுத்தியிருக்கக்கூடிய தோழர்களாக மரியாதைக்குரிய தோழர் அமரந்தா அவர்களுக்கும், தோழர் பாலச்சந்திரன் அவர்களுக்கும், தோழர் கோச்சடை அவர்களுக்கும் மே 14 இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு எந்த காலகட்டத்தையும் விட பிடல் குறித்து நாம் இன்று அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏகாதிபத்திய நலன்கள் முன்னுக்கு நகர்த்தப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் பிடல் காஸ்ட்ரோவை இன்னும் அதிகமாக விவாதிக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருப்பதாக நாம் அனைவருமே உணர்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வை சாத்தியப்படுத்தியது என்பது தோழர் அமரந்தா அவர்களுடைய தொடர் அழுத்தம் தான் அதனுடைய முதன்மையான காரணியாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது. அவர் தான் தொடர்ச்சியாக இது குறித்த அழுத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருந்தார். பல்வேறு போராட்ட சூழலுக்கு நடுவிலே இந்த நிகழ்வை நடத்த முடியுமா என்கின்ற கவலை எங்களுக்கு இருந்தது. ஆனால் இதை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒன்றை அவர் எங்களுக்கு வாய்ப்பாக கொடுத்ததற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வுகளை பெரும் ஆளுமைகள் பங்கெடுத்திருக்காருன்னு சொல்லப்போனால் இந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நீண்ட ஒரு ஆய்வுரையை போல ஒரு உரை, ஒரு மனத்தெளிவையும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அரங்காக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இதில் பங்கெடுத்திருக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் பெயர் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பெரும் பட்டியலே என்ன சொல்ல வேண்டியிருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், இங்கே பங்கெடுத்தவர்கள், பார்வையாளர்களாக இங்கே நம்மோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் என்று ஒரு பெரும் ஒரு சிந்தனையாளர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அந்த வகையில் இது ஒரு பெருமை மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. தோழர்களே, இது லத்தீன் அமெரிக்கா குறித்தான ஒரு புத்தகம் என்பதாக மேலோட்டமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. பல்வேறு கேள்விகளுக்கு இந்தியாவில் மார்க்சியம் கம்யூனிசம் என்பது ஏன் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது, அல்லது முன்னகருவதற்கான சாத்தியப்பாடுகளை அடைவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றியான கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் அதற்கான விடையை மரியத்தக்கியிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறு ஒற்றுமைகளை இந்திய சூழலுக்கும் லத்தீன் அமெரிக்க சூழலுக்கும் நான் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில் இந்த புத்தகம் நான் படிப்பதற்கான வாய்ப்புகள் உடனே கிடைக்கல. அது நேற்றுக்கு தான் கிடைச்சிது. அது இப்போ நேற்று இரவு அதை ஆரம்பித்து இரவு முழுக்க படித்து முடிச்சு காலைல 9 மணிக்கு தான் ஓரளவுக்கு பிடிக்க முடிஞ்சது. அதற்கு பிறகு தூங்கிட்டு இப்போ 2:30 மணிக்கு எந்திரிச்சு வெளியே ஓடி வந்துருக்கேன் நான். அது என்னென்னா, இந்த புத்தகத்தை திரும்ப அந்த கட்டுரைகளை ஒரு சில புத்தகத்தை முழுமையாக முடிக்க விரும்பலை. ஏன்னா எல்லா புத்தகத்தையும் முடிக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல வேணுங்கிற சமயங்களில் திரும்ப அந்த புத்தகத்தை நம்ம படிக்கலாம். இந்த புத்தகத்தில் ஒரே கட்டுரையை நான் 2-3 தடவை படிச்சுட்டேன். அதில் என்னென்னா, அதுக்கு முன்பாக லத்தீன் அமெரிக்கா என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை தந்த ஒரு அரசியல். என்னுடைய பள்ளிக்காலம் முடிந்த காலம், எனக்கு 18 வயதில் எனக்கு செகுவேரா அறிமுகம் ஆகக்கூடிய அதே காலகட்டத்தில் எனக்கு அப்பொழுது ஒரு சின்ன புத்தகம் எனக்கு கிடைச்சிது. அது ரெஜி டெஃப்ரே அலாண்டேவை எடுத்த பேட்டி. அது 90ல் நான் படித்தேன். நான் அந்த சமயத்தில் அது புரிந்தும் புரியாமல் இருந்தாலும் கூட ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. கம்யூனிஸ்டுகள் தேர்தலின் வழியாக வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அமைத்து விட முடியும், ஒரு பொது உடைமை சமூகத்தை உருவாக்கிவிட முடியும் என்கின்ற ஒரு கிளர்ச்சியை அந்த புத்தகம் கொடுத்தது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக லத்தீன் அமெரிக்க சார்ந்த புத்தகங்களை வாசிப்பதற்கான விருப்பங்கள் வந்ததுக்கான ஏன் லத்தீன் அமெரிக்க புத்தகங்கள் ரொம்ப ஈர்ப்பாக இருந்து எனக்கு அப்போ புரியல. ஆனால் ரொம்ப காலம் கழித்து பார்க்கும் பொழுது நமக்கு நம்ம சூழலுக்கான பல விடைகள் அதில் இருந்தன என்பதை என்னால் அறிய முடிகிறது. அந்த வகையில் பிடல் காஸ்ட்ரோவினுடைய ஜூலை 26 இயக்கம்
என்கின்ற அந்த இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்த இயக்கம். அதையும் நம் விடுதலை புலிகளையும் இணைத்தே பல்வேறு நகர்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய தாக்குதல் மன்காட்டாவில் ஆரம்பித்து அதற்கு பிறகு ஒரு தரைவழி படையாக ஒரு கன்வென்ஷனல் ஆர்மி மாதிரி அவங்க நடந்து கொண்ட முறை என்பதும் நமக்கு ஆணையரவு தாக்குதலையும் பார்த்தோம்னால் இணைத்து நம்மை பார்க்க முடியும். மிக சொற்பமான போராளிகளை வைத்துக்கொண்டு பெரும் படையை மறித்து நிற்பது, அது பெரும் படையை மடக்கி அதை வீழ்த்துவது என்பதில் இரண்டிற்குமான ஒப்புதல்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். ஏன்னா ஒன்று நாம் வரலாறாக படித்தது, சிகுவேராவையும் ஃபிடலையும் வரலாறாக படித்தது. இன்னொன்று எங்கள் காலகட்டத்தில் தான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் விடுதலை புலிகள் சாத்தியப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஓயாத அலைகளில் இருந்து ஆரம்பித்து ஆணையரவு தாக்குதல் என்றெல்லாம் இதையெல்லாம் இணைத்து நாம் பார்ப்பதற்குரிய பெரும் வாய்ப்பாக வரலாறு அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது. ஒருவேளை நான் மே 14 இயக்கம் என்று நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் இல்லை. முதல்ல இது குறித்தான ஆய்வுகளை வெளியிட வேண்டும் என்று தான் விரும்பியிருந்தோம். ஆக முதல்ல ஒரு ஆவணப்படத்தை தயாரித்திருந்தோம். அந்த ஆவணப்படத்திற்கு இயக்குனர் யார் என்று போடுவதற்கு விருப்பமில்லை, பொதுவான ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது எந்த தினத்தில் இது நடந்ததோ அதைவே நாம் பெயராக வைத்து விடலாம் என்று மே 17 என்று பெயர் வைத்தோம். அது பிறகு அது இயக்கமாகவே மாறிப்போனது. அது ஒருவேளை மே 17 என்று நாங்கள் அதை வைப்பதற்கான காரணியாக ஜூலை 26 என்பது கூட எங்களுக்கு உல அளவிலே வந்து தோன்றியிருக்கலாம். அந்த வகையில் லத்தீன் அமெரிக்கா என்பது பல்வேறு பொருத்தப்பாடுகளை கொண்டதாக இருக்கிறது. இதில் வந்து மாலதி அவர்கள், அவங்க வந்து ஆய்வாளர் மாலதி அவர்கள் வந்து விடுதலை புலிகளின் நடைமுறை அரசியல் டிஃபேக்டோ ஸ்டேட் இருந்த பொழுது அங்கே இருந்தவர், மனித உரிமை மீறல்களை குறித்து தொகுத்தவர், வன்னியிலே இருந்து தொகுத்தவர். அவரை நான் பிரேமன் தீர்ப்பாயத்தின் பொழுது அவரை சந்தித்திருக்கின்றேன். அவர் லத்தீன் அமெரிக்க அனுபவங்களை குறித்து தொடர்ச்சியாக பேசி வந்தார். அவர் வந்து ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பு லத்தீன் அமெரிக்கா வரலாறை பற்றி ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். 2016 முடிந்து 16 காலகட்டத்தில் அவர் ஈக்குவடாருக்கு சென்ற பொழுது அங்கிருந்த பழங்குடிகளிடத்திலே ஈழப்படுகொலை குறித்து பேசிய போது உடனடியாக அதை உள்வாங்கி கொண்டு அந்த துயரை பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்று மாலதி சொன்னார்கள். மாலதி அவர்கள் நியூசிலாந்தில் வசிக்கக்கூடியவர்கள். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்களுடைய வரலாறு எங்கள் வரலாறை போல இருக்கிறது என்று மிக எளிமையாக அதை உள்வாங்கி கொண்டார்கள், உணர்வு வயமாக உள்வாங்கி கொண்டார்கள். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு நடந்த அந்த இன அழிப்பு குறித்து நாங்கள் இந்தியாவில் பேசுவதோ அல்லது ஐரோப்பாவில் பேசும் பொழுதோ எதிர்கொண்ட பல்வேறு தடைகள், கேள்விகள், அதில் இருந்த ஒரு ஆதிக்க போக்கு சார்ந்த ஒரு நிலைப்பாடுகளை எல்லாம் நான் லத்தீன் அமெரிக்க மக்களிடத்தில் பேசும் பொழுது வரவே இல்லை. அந்த பூர்வகுடியில் உடனடியாகவே அந்த ஈக்குவடாரை சார்ந்த பூர்வகுடி அமைப்புகள் உடனடியாக அதை எடுத்து அவர் அரவணைத்து கொண்டார்கள். இது எங்களுக்கு நடந்தது, இது எங்களுக்கு நினைவு கூறுகிறது, நாங்கள் அந்த நிலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று எங்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னார்கள். அந்த ஈக்குவடார் அமைப்பு அப்பொழுது நான் சிறையில் இருந்த பொழுது என்னுடைய விடுதலைக்கான அறிக்கையும் அவர் வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக ஈழப்படுகொலை சார்ந்த நினைவேந்தல் நிகழ்வை ஈக்குவடார் மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு இணைப்பு என்பது அந்த 3ஆம் ஐரோப்பாவை கடந்த இருக்கக்கூடிய உலகுக்கு மார்க்சியத்திற்கான வடிவத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று மரியத்தக்கி பேசிய அந்த வார்த்தை மிக முக்கியமானதாக. அதுதான் அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தோம். அந்த வாசகம் வந்து எனக்கு மிக பெரும் ஒரு ஈர்ப்பை கொடுத்தது. ஐரோப்பாவை கடந்த உலகத்திற்கு நான் மார்க்சியத்தை குறித்தான ஒரு பார்வையை கொடுக்க விரும்புகிறேன் என்று மரியத்தக்கி பேசியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அவர் சொல்லுகின்ற அந்த கட்டுரைகளிலே முழுமையாக நான் படித்து முடிக்கவில்லை. ஆனால் ஒரு வாசகம் இன்னும் நினைவில் இருக்கக்கூடியது இன்கா கம்யூனிசம் என்று பேசுகிறார். இன்கா பழங்குடியினர் லத்தீன் அமெரிக்க பழங்குடிகளே மிகவும் ஒரு நாகரிகம் அடைந்த பழங்குடிகளாக அறியப்படுகின்ற, இன்றும் அவருடைய தொல்லெச்சங்கள் இன்றும் ஒரு செழுமையை வெளிப்படுத்தக்கூடிய, நாகரிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய எச்சங்கள். அந்த இன்கா மக்களினுடைய கம்யூனிசம் என்று பேசுகிறேன். இன்கா கம்யூனிசம் என்று, தமிழ் கம்யூனிஸ்டுகள் என்று நம்ம பேசினா நம்ம சிரிச்சிருவாங்க. நம்ம ஊரில் மண்ணுக்கேற்ற மார்க்சியம் சொன்னாலும் அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்கா கம்யூனிசம் என்று சொன்னால் அது வந்து நம்ம எப்படி அதை புரிந்து கொள்வது? அதான் வந்து ராஜ்சங்கீதன் அவர் பேசும்பொழுது சொன்னார், சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பெரும் போராட்டங்களையும் உள்ளூர் மட்டத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களையும் இணைக்கக்கூடிய கண்ணிகளாக ஒன்று தேவைப்படுகிறது. உள்ளூர் காரணிகளை மட்டுமே வைத்துக் கொண்டு விட முடியாது, அல்லது சர்வதேச காரணிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு உள்ளூர் காரணிகளை நிர்ணயித்து விட முடியாது என்கின்ற அந்த ஒரு தெளிவான ஒரு கேள்வி. அது நமக்கு ஆரம்ப கட்டத்தில் மார்க்சியம் படிக்கும் பொழுது நமக்கு எழக்கூடிய கேள்வியில் அது ஒரு கேள்வி. அது எனக்கு அது எழுந்திருக்கிறது.
நம் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அது போன்ற ஒரு கட்டங்கள் எல்லாம் நமக்கும் நடக்குது அல்லது நடந்திருக்குதுன்னு எப்படி நம்புறது? நிலப்பிரபுத்துவ சமூகம் இருக்கிறது, அதுக்கு அடுத்த சமூகம் முதலாளித்துவ கட்டம் வருகிறது என்று ஒவ்வொரு கட்டங்களாக சொல்லுகின்ற படிநிலையை அதே படிநிலையில் தான் நாம் வாழ்கிறோம் என்று உலகம் முழுக்க ஒரே சட்டையை எப்படி தைப்பது? இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் நம்ம அந்த கேள்விகள் வந்து பொதுவாக படிக்கும் பொழுது அந்த கேள்வியெல்லாம் வரும். ஆனால் அப்படியே கடந்து அடுத்தடுத்த கடன் நம்ம தள்ளி கொண்டு போயிடுவாங்க. உட்காந்து நின்று யோசிக்கிறதுக்கான நேரமோ விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க. அப்போ அவர் மரியத்தைக்கு பேசும்பொழுது என்ன சொல்ல, இந்த போன்ற படிநிலை அடுக்குகளைத்தான் உலகம் முழுவதற்கும் பொருத்தி பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை அவர் முன்வைக்கிறார். அந்த படிநிலை போக்கு கிடையாது. ஐரோப்பாவில் இருந்த படிநிலை போக்கு ஐரோப்பாவுக்கான படிநிலை போக்கு. அது லத்தீன் அமெரிக்காவிற்கு பொருந்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்தியாவிற்குள்ளாக ஏன் மார்க்சியம் வந்து ஒரு பெரும் ஒரு கோட்பாடாக அனைவரையும் ஆட்கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும் கூட ஏன் எழவில்லை என்றால், இது இந்த போக்குகளில் இருந்து மார்க்சியத்தை அணுகவில்லை. அது ஐரோப்பாவில் இருந்த பார்வையின் காரணமாக, அந்த பார்வையின் வழியாகவே இந்தியாவை அணுகிய போக்குத்தான் இன்று வரை அதனுடைய பிரச்சனையாக இருக்கிறது. ஏன் மார்க்சிய இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் அடித்தட்டு மக்கள் ஒரு தலைமைத்துவத்தை பெற முடியவில்லை என்றால், அவர்கள் மார்க்சியத்தை அடித்தட்டிலிருந்து அவர்கள் மார்க்சியத்தை பார்க்கவில்லை, மேல் மட்டத்திலிருந்து மார்க்சியத்தை பார்த்ததனுடைய விளைவைத்தான் நாம் இன்றைக்கும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். இது மரியத்தக்கியினுடைய கட்டுரைகளின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை மரியத்தக்கி இந்தியாவில் பிறந்திருந்து இந்த கட்டுரைகளை படைத்திருந்தால் இந்தியா என்பது சோசியலிச நாடாகவோ கம்யூனிச நாடாகவோ மலர்ந்திருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மரியத்தக்கி கிடையாது. ஆனால் ஈழத்தில் ஒரு மரியத்தக்கி இருந்தார். அவர் படை நகர்த்தினார். அவர் சிங்கள படைகளை வென்றார். அவர் ஒரு சோசியலிச தமிழீழத்தை படைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு ஒரு டிஃபாக்டோ ஸ்டேட்டையும் உருவாக்கினார் அவர் தேசிய தலைவர் பிரபாகரன். ஆனால் என்னன்னா, நம்மளுக்கு வந்து பிரபாகரன் அவர்களை ஒரு இன்டலெக்சுவலாக ஏற்றுக்கிறது நம்மளுக்கு ஒரு மனத்தடை இருக்குது. இன்டலெக்சுவலாக நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். ஏன்னா அவர் புஸ்தகம் எழுதலை. இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு இன்டலெக்சுவலாக இல்லாமல் ஒரு படையை நகர்த்தி ஒரு ஏகாதிபத்திய ஆற்றல்களை எதிர்த்து நின்று ஒரு அரசை நடத்திட முடியுமா? ஒரு அரசை நிர்மாணம் செஞ்சிட முடியுமா? அது ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து புத்தகம் எழுதிட்டே இருந்தாரா? அல்லது ஃபிடல் காஸ்ட்ரோவை வைத்து நம்ம புத்தகத்தை எழுதி கொண்டோமா? பிரபாகரனை வைத்து புத்தகத்தை எழுதி கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நான் இந்த ஜெர்மன் போயிருந்த பொழுது, ஜெர்மனில் இருந்த அந்த சிங்கள மார்க்சிஸ்ட் மெண்டிஸ்ட்டை பேசிட்டு இருந்த பொழுது, மெண்டிஸ் கிட்ட நிறைய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பிரபாகரன் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்து, விடுதலை புலிகள் மீதான விமர்சனங்களை முன்வைத்து பேசிட்டே வந்தப்போ ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்லிட்டே வந்தார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தேசிய இன விடுதலை எடுத்துக்கொண்டு அந்த தேசிய இன விடுதலை அடைந்த பிறகு அதற்கப்புறம் சமூக மாற்றங்களை குறித்தான போக்குகளுக்கு எல்லாம் போவாங்க. அதாவது பொதுவாக ஒரு விடுதலை அடைஞ்சதுக்கு பின்னாடி தான் சமூக மாற்றங்கள், புரட்சி நடக்கும், சமூக புரட்சி எல்லாம் கொண்டு வருவாங்க, அதுக்கான சூழல் கட்டமைக்கும், அதுக்கான அதிகாரம் கிடைக்கும்னு சொல்லுவோம். ஆனால் புரட்சியினூடாகவே இவற்றையெல்லாம் மாற்ற முடியும் என்பதை நடத்தி காட்டியவர் பிரபாகரன் என்று சொன்னார். அவர் இதை சொன்னது வந்து தமிழ்நாட்டுக்காரலாம் நம்ம இருந்தால் நிராகரிச்சிருப்பாங்க. சொன்னது சிங்கள இன்டலெக்சுவல், சிங்கள மார்க்சியவாதியாக இருக்கக்கூடிய விராஜ் மெண்டிஸ். அப்போ அவர் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னார், பிரபாகரன் இஸ் அ ப்ராக்டிக்கல் மார்க்சிஸ்ட் அப்படின்னார். பிரபாகரன் இஸ் அ ப்ராக்டிக்கல் மார்க்சிஸ்ட், ஒரு அகடமிக் மார்க்சிஸ்ட் இல்லை. நம்ம ஊரில் அகடமிக் மார்க்சிஸ்ட்டை தான் நம்ம நிறையா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ப்ராக்டிக்கல் மார்க்சிஸ்ட் என்ன? இங்கே இந்த கூட்டு பண்ணை உழைப்பெல்லாம் விடுதலை புலிகள் இடத்துல இருந்திருக்கிறது, சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. எனக்கு அங்கே இருந்த ஒரு போராளி வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், அவர் மார்க்சியம்லாம் தெரியாது. அவர் என்ன சொன்னால், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஊர்க்காரங்களோட சேர்ந்து விவசாயம் பண்ணுவோம், விவசாயத்தில் வர்ற ஒரு பகுதி எங்களுடைய படைகளுக்கான ரேஷன் பொருளாக நாங்கள் எடுத்துக்குவோம், மீதி அவர்கள் வந்து அவரோட பயன்பாட்டுக்கு எடுத்துக்குவாங்க. இப்படி தான் நாங்கள் கூட்டாக சேர்ந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அந்த நிலங்களை எல்லாம் பொது உற்பத்திகளுக்கு கொண்டு வந்திருந்தோம் என்பதை அவர் சொன்னார். இது மாதிரி நிறைய இருக்கு, ஆனால் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அந்த முயற்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்படாமலே இருக்கிறது. அப்போ இந்த முயற்சிகள் இவையெல்லாம் எப்படி வந்து நம்ம இந்த தெற்காசிய பிராந்தியத்திற்கான ஒரு மார்க்சியத்திற்கான வலு சேர்க்கக்கூடிய காரணிகளாக நாம் ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? ஏன் எடுத்துக்கல? விடுதலை புலிகள் அமெரிக்காவை எதிர்த்து நின்றார்கள். ஏகாதிபத்திய படைகள் வந்து இறங்கினால் நாங்கள் அடிப்போம் என்று சொன்னார்கள். அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை, திரிகோணமலை பகுதியில் கனிம வளங்களை அமெரிக்கா திருடிய பொழுது அந்த கப்பலை அடித்து நொறுக்கினார்கள், அதை சிறைப்பிடித்தார்கள், அந்த மாலுமிகளை சிறைப்பிடித்தார்கள். சிஏ உளவாளிகள் உள்ளே நுழைந்த பொழுது அவர்களை கைது செய்வதற்கும் அல்லது அவர்களை அப்புறப்படுத்துவதற்கும் உத்தரவிட்டார்கள். இவை அனைத்துமே விக்கிலீக்ஸில் இருக்கிறது. விக்கிலீக்ஸில் அமெரிக்காவினுடைய தூதரகம் அமெரிக்காவின் தலைமையகத்துக்கு அனுப்பிய மின்னஞ்சல்களில் இருக்கக்கூடிய தகவல்கள் இவை.
நானாக சொல்லவில்லை. விக்கிலீக்ஸில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பசி ஃபார் ஸ்ரீலங்காவில் இருந்து அனுப்பப்பட்ட அத்தனை கேபிளில் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதில் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு இடத்துல ஒன்று பேசும் பொழுது ஒன்று சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இன்டர்னல் ஹியூமன் ரைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் பேசிய பொழுது, புலிகள் இருந்த காலத்தில் பேசிய பொழுது, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கொலைகளையும் பெரும்பாலான அரசியல் கொலைகளை நடத்தியது அங்கே இருக்கக்கூடிய இலங்கை இராணுவத்தினால் நடத்தப்படக்கூடிய ஆயுத குழுக்கள் தான் செய்தது, குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா செய்தார் என்று சாட்சியங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டன ஒரு ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்கிறாங்க. இது விக்கிலீக்ஸ்ல இருக்குது. இன்டர்னல் கேபிளுக்குள்ள போனாலும் அத்தனையுமே தெரியுது. இந்த கொலைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த கொலைகள் எல்லாம் விடுதலை புலிகளின் தலையில் எழுதி கட்டப்பட்டவை. இந்த கணக்கெல்லாம் விடுதலை புலி கணக்கில் எழுதியிருப்பாங்க. நமக்கு இந்த லத்தீன் அமெரிக்க அனுபவத்தை இங்கே பொருத்தி பார்த்து படித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுக்கு ஈழம் ஒரு அனுபவமாக இருக்கிறது. நான் அதனால ஈழத்தை பேசுகிறேன். ஈழத்தை பேசுவதற்கு நம்ம ஊர்ல மேடை கிடையாது. அவதூறை பேசுவதற்கு மேடை இருக்கிறது. ஈழத்தினுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை குறித்து அதற்கு எதிர்மறையாக அதை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக எழுதக்கூடிய எழுத்தாளர்களை தாமுயக்கச ஒவ்வொருவராக கூட்டவே கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றியான விவரங்களை பற்றி பேசுவதற்கு தாமுயக்கச மேடை கொடுப்பதே கிடையாது. நான் பகிரங்கமாக எல்லா இடத்துல குற்றச்சாட்ட வேண்டிய தேவை இதற்கு இருந்துட்டே இருக்குது. அது திட்டமிட்டு ஒரு எதிர்ப்புரட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எதிர்ப்புரட்சிக்காரர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் எப்படி புரட்சி செய்ய முடியும்? நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வசதி என்னன்னா, நீங்கள் புரட்சியாளனாகவே இல்லாமல், புரட்சிகர உணர்வு இல்லாமலே ஒரு இடதுசாரி இருக்க முடியும். அந்த வசதியை இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளில் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் புரட்சியாளனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இடதுசாரியாக இருந்து கொள்ளலாம். புரட்சியாளனாக இல்லாமல் எப்படி ஒரு இடதுசாரியாக இருக்க முடியும்? அப்போ கட்சி மெம்பராக இருந்தால் போதும். அப்போ நம்மளுக்கு புரட்சிகர உணர்வு அற்ற ஒரு நிலை நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கிறது. அந்த புரட்சிகர அரசியலை மையமாக வைத்து மரியத்தகை அனைத்தையும் உருவாக்குகிறார், கட்டி எழுப்புகிறார். அவரு இன்கா கம்யூனிசத்தை பேசினாலும் கூட, இன்கா கம்யூனிசம் அப்படின்னு ஒன்று பேசுறாரு. என்னன்னா, அந்த இன்கா பழங்குடி மக்களினுடைய கடந்த கால முதலாளித்துவ கட்டத்திற்கு முற்காலத்தில் என்ன அவர்களுடைய மரபுகள் இருந்திருக்கிறதோ, போராட்ட மரபுகள் இருந்திருக்கிறதோ, அது முதலாளித்துவத்திற்கு அப்புறமாக அல்லது காலகட்டத்தில் எழக்கூடிய புரட்சிக்கு அடித்தளமாக அமையும் என்று சொன்னார். அதாவது அந்த பழங்குடிகளினுடைய தொன்மம் அல்லது படிமம், அவர் போராட்ட வரலாறு புரட்சிக்கான அடித்தளமாக அமையும். அதை வந்து நிராகரிச்சிடாதீங்க அப்படின்றாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நீங்க நாட்டார் தெய்வங்களில் சொல்லக்கூடிய அந்த காலத்துல இருந்து ஜாதி எதிர்ப்பு, மதுரை வீரன் போன்றவர்கள், சுடலைமாடன் போன்றவர்களுடைய சாதிய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, சண்டை மரபுகள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய சண்டைக்கு அடித்தளமாக அமையும் என்றால் இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளுக்கு கோபம் வந்துவிடும். அது எப்படி நீ நாட்டாரதை வந்து சாதி இருக்கிறது கொண்டு வரதை எப்படி கொண்டாடுறீங்கன்னு கேட்டுருவாங்க, பெரிய கட்டுரை எழுதுவாங்க. ஆனால் அது ஒரு மரபு, அது ஒரு சண்டை நடந்திருக்க ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த சாதிக்கு எதிரான ஒரு சண்டை போட்ட வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு இன்றைய சமூக புரட்சிக்கு ஒரு அடித்தளமாக அமையும் என்பதை மரியத்தகை சொல்கிறார். அவர் மரியத்தகை பேசுகிறார். அவர் அதான் இன்கா கம்யூனிசம் என்று பேசுகிறார். அவர் அதே போல இந்த நிலத்திலே உளவியல் ரீதியாக தங்கள் மீதான நல்லெண்ண உணர்வையே அழித்து ஒழித்த வேலையை காலனியம் செய்தது என்று அவர் சொல்லுகிறார். உங்களை பற்றிய செல்ஃப் இருக்கு இல்லையா, அதைவே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள நீங்கள் அடிமையாகத்தான் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு நிலைக்குள் உங்களை அமுத்தி, அதனால் உங்களுக்கு ஒரு புரட்சிகர அரசியலுக்கு தயார்படுத்தாத நிலையை காலனியம் உருவாக்கியது. யாருக்கு? பூர்வக்குடிகளுக்கு உருவாக்கியது என்று பூர்வக்குடிகளின் அரசியலில் இருந்து இந்த அரசியலை கட்டி எழுப்புகின்ற ஒரு பணியை, இந்த நல்லெண்ண மதிப்பு மீட்டெடுக்கப்பட்டால் தான் புரட்சி என்பதை சாத்தியமாகும் என்பதை அடுத்த கட்டம் வைக்கிறார். அதில் பார்த்தோம் என்றால், நான் இதில் தெரிந்து கொண்ட விஷயம் என்னென்றால், ஒரு புதிய மனிதனை எப்படி படைப்பது என்று என்று மரியத்தகை பேசுகிறார். அதாவது பூர்வகுடிகளாக இருந்திருக்கிறான், நாகரிகங்கள் இருந்திருக்குது, இன்கா நாகரிகம் இருந்திருக்கிறது, ஆஸ்டெக் நாகரிகம் இருந்திருக்கிறது, பல நாகரிகங்கள் அங்கே இருந்திருக்கின்றன. காலனியம் வருகிறது. பூர்வகுடிகள் எல்லாம் சோம்பேறிகள் என்றும் நீங்கள் கூலிக்காக வேலை செய்யக்கூடிய பண்ணை அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களை கற்பிக்கிறது. அவர்களை பண்ணை அடிமைகளாக மாற்றுகிறது. ஒரு நாகரிகத்தின் உயரத்திலிருந்து அவர்களை பண்ணை அடிமைகளாக மாற்றுகிறது. பண்ணை அடிமைகள் உளவிற்குள்ளாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு தேசியத்தை கட்டி எழுப்புவதற்கோ புரட்சி கட்டி எழுப்புவதற்கோ உங்களுக்கு சாத்தியமில்லை என்று அவர்களை நம்ப வைக்கிறார்கள். அதன் ரீதியாக உளவியல் ரீதியாக சிதைக்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து அவர்களை மாற்றினால்தான்
அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும், சமூகத்தை கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் மரியத்தக்கி வைக்கக்கூடிய பல்வேறு வாதங்களில் மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் தந்தை பெரியார் இங்கே செய்கிறார். தந்தை பெரியாரினுடைய அந்த அரசியல் என்பது, சுயமரியாதை அரசியல் என்பது அதுதான். இங்கே பார்ப்பனியம் என்பது கருத்தியல் இல்லை, பார்ப்பனியம் என்பது நில உடைமையினோட மொத்த வடிவம். அது அண்ணா எழுதும் பொழுது இனாம் நிலம் பட்டயங்கள் என்பது கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பட்டயங்கள் இருக்கின்றன என்று எழுதுகிறார். எங்கே? தென் மாநிலங்களில். அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் 2.25 லட்சம் பட்டயங்கள் இருக்கின்றன. 2,60,000 பட்டயங்கள் இருக்கின்ற சொல்ற 2,60,000 பட்டயங்களிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான பாசன நிலப்பரப்புகள் பார்ப்பனர்களிடத்தில் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எதுவாக? கோவில் நிலங்களாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு பெரிய நில உடைமையாளர்களாக யார் இருக்கிறார்கள்? பார்ப்பனியம் இருக்கிறது, பார்ப்பனர் இருக்கிறார்கள். ஆக இந்த பார்ப்பன கட்டமைப்பை அடித்து நொறுக்கினால்தான் இந்த பாட்டாளிகள் அதிலிருந்து வெளியில் வருவார்கள். அவர்களுக்கு சுயமரியாதை உணர்வை கொடுத்தால்தான் புரட்சியை சாத்தியப்படுத்துவதற்கான மனநிலைக்கு அவர் அணியமாவார்கள். ஆனால் பேசும் பொழுது கருப்பு கொடிக்குள்ளே சிவப்பை வைத்தது என்பது, இந்த அடிமை நிலையிலிருந்து அவன் விடுதலைப்பட்டால் இந்த கொடி முழுவதும் சிவப்பாக ஒரு மார்க்சிய நிலமாக அந்த நிலம் மாறும். ஆகவே மார்க்சிய புரட்சி நடப்பதற்கான ஒரு ப்ரீ கண்டிஷன் நிலைமையை சுயமரியாதை இயக்கம் உருவாக்கி கொடுத்தது. ஆனால் இந்த பெரியாரியை, இந்த அரசியலை நிராகரித்து அதை ஒரு எதிர் சக்தியாக அவர்கள் மார்க்சியவாதிகள் படைத்து கொண்டதால் அவர்கள் பார்ப்பனியத்தினுடைய நில உடைமை கட்டமைப்பு, அதனால் ஏற்பட்ட உளவியல் மாறுதல், ஏன்னா ஒரு சமூக கட்டமைப்பு உளவியல் ஃபார்மேஷனை கொடுக்குது. அந்த ஃபார்மேஷனை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணாமல் புதிய மனிதனை உருவாக்கி விட முடியாது. இதை ஃபனான் பேசும்பொழுது சொல்கிறார். ஃபனான் பேசும்பொழுது ஆப்பிரிக்காவினுடைய விடுதலை குறித்து ஃபனான் பேசும் பொழுது, ஒரு ஆப்பிரிக்கனிடத்தில் இருக்கக்கூடிய காலனிய அந்த வெள்ளை இன உணர்வை அங்கிருந்து அவனை வெளியே பிச்சு எடுத்து அவனை தனி மனிதனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் என்னை காலனியப்படுத்தக்கூடிய அந்த எதிரியை கொன்று அழிக்கும் பொழுது, ஒரு வயலன்ஸ் அவர் பேசுவார் ஃபனான் பேசும் பொழுது, அவனை கொன்று அழிக்கும் பொழுதுதான் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த அடிமை உணவை நான் கொன்று அழிக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த வயலன்ஸ் ஏன் தேவை என்பதை ஃபனான் பேசுகிறார். அதைத்தான் மரியத்தக்கி வேறொரு மொழியிலே பேசுகிறார். இது ரெண்டுமே ஒரு தனி மனிதனாக எழுந்து நிற்பதற்கு எது தேவைப்படுகிறது, அவனை புரட்சியை படைப்பதற்கு அவன் எப்படி ஒரு மனிதனாக மாற்றப்பட வேண்டும், புரட்சிக்குரிய மனிதனாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் இப்போ மரியத்தக்கியினுடைய சிந்தனை மிக மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் லத்தீன் அமெரிக்காவினுடைய ஒரு தேசியத்தை கட்டமைப்பது என்கின்ற ஒரு கோட்பாட்டை சர்வதேசியம் முன்வைக்கிறது. சர்வதேச இடதுசாரி அமைப்பு அகிலம் தானே, 2ஆம் அகிலம், 3ஆம் அகிலம் முன்வைக்கிறாங்க. பழங்குடிகளுக்குன்னு ஒரு தேசியத்தை கட்டுங்க அப்படின்னு. பழங்குடிகளுடைய அரசியலையும் பழங்குடிகளுடைய சுதந்திரத்தையும் பேசுகின்ற மரியத்தக்கி பழங்குடிகளுக்கான தனி நாடு என்பதை எதிர்க்கிறார். இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் எப்படி பார்க்கிறது? ஏன் எதிர்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் எதிர்க்கிறோம் என்றால், நீங்கள் பழங்குடியை தனிமைப்படுத்தி விடாதீர்கள்.
சமூக வளர்ச்சி போக்கில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளுக்குள்ளாக தங்களுக்கு ஏற்படுகின்ற ஒடுக்குமுறைகளை போராடி போராடி அவர் உரிமைகளை வென்றெடுத்து அவர்கள் மைய நீரோட்டத்துக்குள் வர வேண்டும் என்றுதான் மரியத்தக்கி விரும்புகிறார். மனித உரிமை சாசனத்தில் செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுயநிர்ணய உரிமையும் அடிப்படை மனித உரிமை என்பது வரையறுக்கப்பட்டது. அப்போ ஐநா மனித உரிமை அவையில் பெண்கள் மீதான வன்முறைக்கு குறித்தான ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு ஒரு நாள் கொடுப்பாங்க. குழந்தைகள் மீதான வன்முறை, பொதுவான பாலியல் வன்முறைகள், இப்படி வன்முறைகளாக ஒவ்வொரு வன்முறைகள் மனித உரிமை மீறல் குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று இருக்கும். ரெஃப்யூஜிஸ் பற்றி ஒரு நாள் இருக்கும், இப்படி ஒவ்வொரு நாள் இருக்கும். அது மாதிரி செல்ஃப் டிட்டர்மினேஷனை பற்றி தனி ஒரு டே இருக்குது, தனி செஷன் இருந்தது. அந்த செஷனை ஒழிச்சு கட்டிட்டாங்க 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. செல்ஃப் டிட்டர்மினேஷனுங்கிறது டீகாலனைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பது தென் அமெரிக்காவினுடைய ஒரு கொடையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். டீகாலனைசேஷன், காலனிய நீக்கம் குறித்தான சிந்தனை மரபிலே தென் அமெரிக்கா என்பது மிக முக்கிய பங்களிப்பை, காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அப்போ டீகாலனைசேஷன், காலனியம் வந்துருச்சு, காலனியத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி நல்லா வாழ்ந்துட்டோம் அதே மாதிரி நம்ம வாழணும். அப்போ காலனியம் கொடுத்த அத்தனையும் தூக்கி எறிய வேண்டி இருக்கிறது, அத்தனை அடக்குமுறை வடிவங்களையும் தூக்கி எறிய வேண்டி இருக்கிறது என்பதை டீகாலனைசேஷன் ஒரு மேலோட்டமாக வச்சுட்டோம்னா, அதை செய்வதற்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன் சொல்லப்படக்கூடிய சுயநிர்ணய உரிமை அடிப்படை மனித உரிமை என்று ஐநாவினுடைய தலைமைச் செயலாளருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷனோ எக்ஸ்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷனோ, உள்ளக சுயநிர்ணய உரிமையோ அல்லது வெளியேறுவதற்கான சுயநிர்ணய உரிமையோ, இந்த உரிமை அடிப்படை மனித உரிமை என்று வரையறை செய்வதற்கான ஒரு அட்வைசர் இருந்தார். அவர்கிட்ட நேராக போய் நீங்கள் எல்லாத்தையும் பேசுகிறீங்களே, ஈழத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு பொழுது அவர் மறுத்தார். ஈழத்துக்கு செல்ஃப் அட்டானமி தான் முக்கியமானது அப்படின்னார். அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஃபெடரல் செட்டப்புக்குள்ளே தான் பண்ண முடியும்னாரு. அப்புறம் 2-3 கருத்தரங்கத்துக்கு அவரை வர சொன்னோம். எங்களுடைய கருத்தரங்கத்துக்கு அவரை வர வச்சு பேசுகிறப்ப அது விவாதம் நடந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் லத்தீன் அமெரிக்கனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே சொல்லாதீங்க. லத்தீன் அமெரிக்கனுடைய பழங்குடிகளுக்கு ஒரு தனித்த பொருளாதார வளர்ச்சி நிலை கட்டமைப்பு என்பது வேறாக இருக்கிறது. தமிழீழத்தில் இருக்கக்கூடிய தமிழனுக்கான பொருளாதார சமூக வளர்ச்சி கட்டமைப்பு நிலை என்பது வேறாக இருக்கிறது. இரண்டையும் பொருத்தி பார்க்காதீர்கள். உங்களுடைய அனுபவம் என்பது வேறு. லத்தீன் அமெரிக்காவிற்குள் இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு அட்டானமியும் இருக்கும், அது இருக்கக்கூடிய சமூகங்கள் கட்டமைந்த ஒரு தேசத்திற்கு சாவர்னிட்டியும் இருக்கும். இறையாண்மையும் கொண்ட ஒரு தேசமும் இறையாண்மை கொண்ட தேசத்திற்குள்ளாக தன்னாட்சி பிரதேசங்களும் உள்ளே இருக்கும். நம்மளால் அதை யோசிக்க முடியாது. இந்தியா ஒரு இறையாண்மை உள்ள தேசமாக இருக்கிறது என்றால் தமிழ்நாடு தன்னாட்சி பிரதேசமாக இருந்தால் என்னவாக இருக்குமோ அந்த கட்டமைப்பு தான் லத்தீன் அமெரிக்க கட்டமைப்பு வழிமுறை. அந்த வழிமுறையை தான் அவர் பேசுகிறார். நான் சொன்னேன், இது மறுத்தேன். உங்களுக்கு இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன்ங்கிறது லத்தீன் அமெரிக்கன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு செட் ஆகும், ஆனால் ஈழத்திற்கு அது செட் ஆகாது, ஈழத்திற்கு அதை பொருத்தி பார்க்க முடியாது. அவர் 2-3 கருத்தரங்கு வந்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு இன்று வரை ஈழத்தினுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். தனி ஈழம் தான் ஒரே தீர்வு என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வெனிசுலாக்காரர். அப்ப இந்த மரியத்தக்கியினுடைய விவாதம் இந்தியாவிற்கு மிக மிக முக்கியமானது, தேவையானது, தமிழ்நாட்டுக்கு தேவையானது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இடதுசாரி அமைப்புகள் நம்மளுக்கு ஒரு பெரிய நிறைய சிக்கல், நிறைய நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக முரண்பட்டு நிற்பதெல்லாம் நடக்கிறது. இங்கே ஒரு பரந்துபட்ட ஒரு சோசியலிச சிந்தனை கொண்ட மரபுகள் இருக்கிறது. அது இந்த மண்ணுக்குரிய ஆய்வுகளை நடத்தி அந்த ஆய்வுகள் மார்க்சியத்திற்கு பங்களிக்கக்கூடிய ஒரு பெரும் கொடையை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த ஆய்வுகள் பெரியாரியலாவோ அம்பேத்கரியலாவோ இங்கே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்து தான், ஏன்னா அதுதான் சபால்டன் செக்ஷனையோ அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களையோ நீங்கள் அந்த அந்த இடத்திலிருந்து நீங்கள் தேசத்தை பார்ப்பது, அதிகாரத்தை பார்ப்பது, மேல் கட்டுமானத்தை பார்ப்பது அல்லது இந்த தேச கட்டுமானத்தை பார்ப்பது. நீங்க கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவர் சொல்லக்கூடிய இன்கா கம்யூனிசத்தை போல இன்கா பழங்குடிகளிடமிருந்து ஒட்டுமொத்த தேசத்தை பார்ப்பது, இன்கா பழங்குடிகளிலிருந்து சர்வதேச புரட்சியை பார்ப்பது, இன்கா பழங்குடிகளிலிருந்து சோசியலிச மாற்றத்தை, சோசியலிச தேசத்தை உருவாக்குவதை பற்றி பார்ப்பது, இன்கா மக்களிடத்தில் நீங்க இருந்து அதை பார்க்கும் பொழுது நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த இடதுசாரி அரசியல் என்பது வேறாக இருக்கிறது. அப்படியான ஒரு பார்வை இந்தியாவிற்குள் இல்லை என்று நான் கருதுகிறேன். நான் ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பார்வை ஒருவேளை இருந்திருக்கும் என்றால் இந்தியாவிற்குள்ளாக சிவப்பு அலை எப்பொழுதோ வந்திருக்கும். இன்றைக்கும் கூட பொருளாதாரவாதத்திற்குள்ளாக மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ என்கின்ற கவலை இருக்கிறது. வெறும் பொருளாதார வளர்ச்சி,
பொருளாதார உயர்வு என்கின்ற இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறோமா என்கிற கவலை இருக்கிறது. இடதுசாரிகள் இடத்துல வெறும் அந்த எக்கனாமிக்கான டெவலப்மெண்டல் ஏரியா வேற ஒன்றும் இல்லை. தொழிலாளர்கள் என்றாலே கூலி உயர்வை கடந்து வேறு எதுவுமே கிடையாது. அரசை கைப்பற்றுவதை பற்றி தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுப்பதில்லை. அரசை கைப்பற்றுவதோ, தொழிற்சாலையை கைப்பற்றுவதோ, நிலத்தை கைப்பற்றுவதோ குறித்து தொழிலாளர்களுக்கோ அல்லது கூலிகளாக விவசாய கூலிகள் இருப்பவர்களுக்கோ பயிற்சி அளிக்கப்படாமல் கூலி உயர்வுக்காக மட்டுமே அவர்கள் ஒரு வர்க்க சமரசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கிளாஸ் காம்ப்ரமைஸ் நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறார். அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இங்கே கிளாஸ் ஸ்ட்ரகிளை கையாளுவதற்குரிய எந்த பயிற்சியும் மற்ற ஒரு இடதுசாரி தன்மை இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய நிலையில பாசிசத்தை நம்மளை எதிர்கொள்ள முடியாமல் பாசிசத்தை நியோ பாசிசமாக வரையறுத்து நம்ம சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். பிரச்சனை தான், நீங்க கிளாஸ் ஸ்ட்ரகிள் இல்ல, கிளாஸ் காம்ப்ரமைஸ்குள்ள போயிட்டீங்க. அப்ப கிளாஸ் காம்ப்ரமைஸ்குள்ள அது சார்த்தர் பேசும் பொழுது பிரெஞ்சு இடதுசாரிகளை குறித்து 40-50களில் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்றார். பிரெஞ்சு தொழிற்சங்கங்கள் அல்லது பிரெஞ்சு இடதுசாரி கட்சி என்பது எந்த வர்க்கத்தை அமைப்பாக திரட்டிருக்கிறதோ அந்த அமைப்பு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அமைப்பாக இல்லாமல் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். அதுதான் இங்க நம்மளுக்கு பிரச்சனை. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்கள் மீது வெறுப்பினால் நாம் பேசவில்லை. ஆனால் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பிடிப்பதற்கு தொழிலாளிகளை பயிற்சி அளிப்பதை விட கட்சிக்கு கட்டணம் கட்டுவதற்காக மட்டும் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள் என்கிற கவலை நமக்கு இருக்கிறது. அப்ப எந்த இடத்துலையுமே அவர் அரசோடு முரண்படுறதே கிடையாது. அவர்களுக்கு அரசு கொள்கைகளோடு எந்த இடத்துல முரண்பாடு கிடையாது. சந்தோஷமா இருக்கிறாங்க. விக்கிலீக்ஸ்ல படிச்சப்ப ஒரு செய்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல படிச்சுட்டே வந்த பொழுது சீதாராம் யெச்சூரி அவரும் பழைய தெற்காசிய பிராந்தியத்திற்கான அமெரிக்காவினுடைய செக்ரட்டரியாக இருந்த ராபர்ட் பிளேக், அவர் தான் ஈழப்படுகொலையினுடைய சூத்திரதாரி. ஈழப்படுகொலையோடைய ஸ்ட்ரக்சர் பண்ணவர் ராபர்ட் பிளேக். அவர் தான் சவுத் ஏஷியாவுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். அவர் கூட நடந்த உரையாடல் விக்கிலீக்ஸில் இருக்கிறது. அதில் நிறைய இருக்கு, நான் அதை இப்போ சொல்லலை. அதில் ஒரு இடத்துல சொல்றாரு, வால்மார்ட்டை நீங்க ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு சீதாராம் யெச்சூரி சொல்ற பதில், நாங்கள் வால்மார்ட்டை மறுக்கவில்லை, வால்மார்ட் வந்தால் அங்கே தொழிற்சங்கம் வைப்பதற்கு உரிமை கொடுத்தால் போதும் என்று சொல்கிறார். இது ராபர்ட் பிளேக்கினுடைய ஸ்டேட்மெண்ட். விக்கிலீக்ஸ்ல இருக்குது. இதுதான் அந்த கட்சியினுடைய தலைமை. இப்படிதான் ஒரு நிலைப்பாடு. இது நிறைய இருக்குது. இது மாதிரி எந்தெந்த இடங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு, நியூக்ளியர் பில்லை பத்தி என்ன பேசினாங்க ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. அதிர்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு பாட்டாளி வர்க்க கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை, நீங்க வால்மார்ட் எனக்கு வரட்டும், ஆனா வால்மார்ட் வர்றதில்ல எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே தொழிற்சங்கம் கட்டுவதற்கான உரிமை கொடுத்தா போதும் என்றால், அந்த வால்மார்ட் வந்தால் அது வரக்கூடிய தொழிற்சங்கம் வால்மார்ட்டை கைப்பற்றுவதற்கான தொழிற்சங்கமாக இருக்குமா அல்லது கூலி உயர்வுக்காக போராடுகின்ற தொழிற்சங்கமாக இருக்குமா? தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் நாம் இருக்கிறோம். நம்ம பாசிசத்தை வீழ்த்துவதற்கான வழியே எங்கேயும் கிடையாது. ராகுல் காந்தியை வரை கொண்டு நிறுத்திடுறாங்க. ஃபாசிஸ்ட் 1 ஃபாசிஸ்ட் 2 ரெண்டுக்குள்ள ஏதோட முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி ஃபாசிஸ்ட் தான். ஏன்னா அவங்க அப்பா அப்படிதான் இருந்திருக்கிறார், அவங்க அம்மாவும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இதுலேருந்து எதில் மாறிலாம் வந்துட போகிறது இல்லை. அப்போ நம்மளுக்கு மரிய தக்கியினுடைய, நான் இதுலேருந்து விலகி போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு மரிய தக்கியினுடைய புத்தகம், அந்த நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு அருமையான கொடையை தோழர் அமரந்தா அவர்களும் தோழர் பாலச்சந்திரன் அவர்களும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களாம் கைத்தட்டல் பத்தாது. ஆனால் அந்த 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 இதெல்லாம் ஒரு பரடிகம் ஷிஃப்ட்டுக்கான ஒரு உழைப்பாக நான் பார்க்குறேன். ஒரு பரடிகம் ஷிஃப்ட் நம்மளுக்கு வந்ததுன்னா, இது இங்கே இருக்கிற இடதுசாரி கட்சிகள் எடுத்து வாசிக்கிறாங்க, விவாதத்துக்கு உட்படுத்துறாங்கன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஃபீட்பேக் ஒருவேளை டெல்லிக்கு போலிட் பியூரோவுக்கு போகலாம். அப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி தள்ளுவக்கூடிய அளவிற்கான வலிமையை இந்த புத்தகங்கள் உள்ளே வைத்திருக்கின்றன. இந்திய அளவிலான ஒரு மாற்றத்தை, இடதுசாரிக்குங்கிறது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான, ஏன்னா மறுபடியும் பழங்குடிகளிடத்தில் அமைப்பு கட்டுவதல்ல, பழங்குடிகளுக்கான ஒரு அமைப்பு, தலித்துகளுக்கான அமைப்பு, பெண்களுக்கான அமைப்பு என்பது அல்ல. பழங்குடிகள் தான் புரட்சிக்கான மைய அச்சு என்று பார்க்கிறார் மரியதக்கி. அது தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறது அல்ல. அவங்க பிரச்சனைக்கு நம்ம தீர்க்கிறதுக்கு, அவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு, அவங்களை போராட்டம் நடத்துறதுக்கு தனி அமைப்பு அல்ல. ஆனால் அவர்களை போராட்டத்தினோட மைய அச்சாக மாற்றுகின்ற வேலையை மரியதக்கி முன்வைக்கிறார். அது குறித்தான ஒரு விரிவான
ஆய்வு தேவைப்படுகிறது. நாங்களும் இதற்கு முன்பு அந்த மாலதி அவங்க கொடுத்த ஒரு புத்தகம், அவங்க வந்து சார்ல்ஸ் சாஸ்டின் எழுதின புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், பார்ன் இன் பிளட் அண்ட் ஃபயர்னு லத்தீன் அமெரிக்க புத்தகத்தை ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்தோம். மாலதி அவங்க வந்து அங்கே அந்த ஆய்வாளர், ஈழத்தில் இருந்த ஆய்வாளர், அவங்க ஈக்குவடார் போனதுக்கு பிறகு லத்தீன் அமெரிக்க சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி முக்கியமானதாக இருக்கிறது என்பதற்காக அந்த புத்தகத்தை வந்து கொண்டு வர சொன்னாங்க எங்ககிட்ட. அவங்க சொன்னது என்னென்னா, இதை மற்ற பப்ளிஷர்கிட்ட பேசணும், அவங்க வந்து ரொம்ப விலை அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு புத்தகம் வந்து 700 800 உருவாகும்னு சொல்கிறாங்க. 700 800 வைத்துக்கொண்டு ஒரு சாதாரண ஆள் புத்தகம் வாங்க முடியாது, உங்களால் குறைந்த விலை கொண்டு வர முடியுமான்னு சொன்னாங்க. இதில் வந்து வேற அந்த நார்டன் பப்ளிஷர்ஸ் தான் அது கொண்டு வந்திருந்தாங்க. நார்டன் பப்ளிஷர்ஸுக்கு $1000 வந்து நாங்கள் கொடுத்து வாங்க வேண்டியது. அதுக்கு ஒரு 70-80,000 செலவு பண்ணி அதை வாங்கினோம். வாங்கி அந்த புத்தகத்தை வெறும் 400 ரூபாய்க்கு தான் கொண்டு வந்தோம். அந்த புத்தகம் இங்கே விற்பனைக்கு இருக்கிறது. லத்தீன் அமெரிக்காவினுடைய இந்த வரலாற்று பின்புலத்தை புரிந்து கொண்டு நீங்கள் மரியத்தக்கிய படிச்சீங்கன்னா இன்னும் அற்புதமான விளக்கத்தோடு இருக்கும். இந்த புத்தகத்தை கொண்டு வரும்போது எங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவெடுத்திருந்தோம். என்னென்னா, இது நமக்கு தெரியாத ஒரு நிலப்பரப்பை பற்றியான புத்தகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதிகமான படங்களை இந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த புத்தகத்தில் அதிகமான படங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த புத்தகமும் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை வாங்கலாம். அந்த ரத்தமும் நாளமும் பற்றியான அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமாக பாரதி புத்தகாலயம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புத்தகம். அது எட்வர்ட் அகலினோ பாரதி புத்தகாலயம்னு நினைக்கிறேன். அது ஒரு அருமையான புத்தகம். நான் பாரதி புத்தகாலயம் புக்கு தான் என்கிட்ட இருக்குது தோழர். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான எட்வர்ட் கலினோ புக்கு, ரொம்ப முக்கியமான புக்கு. இது ரெண்டையும் படிச்சிங்கன்னா இந்திய சூழலை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்தியாவிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்த போராட்டத்தை இந்த நூற்றாண்டு வரை, கடந்த நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி வரை நடத்தியவர்கள் பழங்குடிகள். பேராசிரியர் கல்யாணி அவர்கள் வந்து பிர்சா முண்டாவினுடைய படத்தோடு வந்திருக்கிறாங்க. அது நினைவுபடுத்துகிறது. காலனியத்திற்கு எதிராக இந்தியாவிலே சமரசமற்ற போரை நடத்தியவர்கள் பழங்குடிகள் தான். இந்த விடுதலை போராட்டத்தில் இங்கே நடுத்தர வர்க்கத்திற்கோ, இங்கே படித்த வர்க்கத்திற்கோ, இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி அல்லாத மக்களுக்கோ பெரிய பங்களிப்பே கிடையாது. எந்த பங்களிப்பும் கிடையாது. அது கம்பேர் பண்ணும் பொழுது குற்றப்பரம்பரை சட்டத்தை 1920 கொண்டு வருவதற்கு வரை பழங்குடிகளுடைய போர் என்பது நடந்து கொண்டே இருந்தது. ஆக இந்தியாவுடைய விடுதலை போர் என்பதே பழங்குடிகளினுடைய போர். இந்தியாவுடைய போர் என்பதே, இந்தியா விடுதலை போர் என்பதே பழங்குடிகளினுடைய போர் தான். அப்போ நீங்கள் அதையும், அதை வந்து நீங்கள் அலாய்ஷியஸோட புக்கில் நேஷன் வித்தவுட் நேஷனலிசம் புத்தகத்தில் இன்னும் தெளிவாக பார்க்க முடியும். அதையும் இதையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். பழங்குடிகள் எப்படி போர் நடத்தினாங்க, இந்தியாவினுடைய ஒரு அரசியலை கட்டமைப்பதற்கு பழங்குடிகளுக்கு தான் முழு அத்தாரிட்டி இருக்குது. அவங்க எப்படி அதை உருவாக்குனாங்க, எப்படி இப்போ கட்டமைச்சாங்க, அதையும் இந்த புத்தகத்தையும் படிச்சுட்டு லத்தீன் அமெரிக்க வரலாறையும் படிச்சுட்டு நம்ம வந்து மரியத்தக்கிய படித்தோம்னா இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அப்படியான ஒரு கட்டமைப்பை நம்மால் இந்தியாவிற்கு தேவைப்படுகின்ற மார்க்சியத்தை கண்டறிவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி ஒரு பெரும் ஒரு வரலாறு வந்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது. இது குறித்தான விவாதங்கள் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இன்னைக்கு அரசியல் மார்க்சியம் பற்றி ஒரு அரசியல் கூட்டம் நடத்தணும்னாலே அதுக்கு அரங்குக்கு கொடுக்கக்கூடிய செலவு பெரிய செலவாக மாறிடுது. அதுவே ரொம்ப காஸ்ட்லியான அஃபேராக மாறிடுது. ஒரு காலத்தில் வந்து, ஒரு காலம் இல்லை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய அரங்க கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. இன்றைக்கு அரங்குகளே கிடையாது, கூட்டங்களை நடத்த முடிவதில்லை. அந்த தமிழ்நாட்டில் அரங்க கூட்டங்கள் தான் இங்கே இளைஞர்களை அரசியல்படுத்தி கொண்டிருந்தது. இன்றைக்கு அரசியல்படுத்துகின்ற வகையில் எதுவும் இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கவலை, இந்த கருத்துக்கள் இப்பொழுதுதான் நமக்கு வந்து சேர்ந்துருக்குது. இது வந்து சேர்றதுக்கு 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது எப்படி இளம் தலைமுறைக்கு கொண்டு போகிறோன்றது எனக்கு தெரியல. இது விவாதத்தை, ஏன்னா மார்க்சியம் குறித்து விவாதம் நடக்க வேண்டும், தேசிய விடுதலை குறித்து விவாதம் நடக்க வேண்டும், அடிக்கட்டுமானம் மேல் கட்டுமானம் பண்பாடு குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும். இந்த விவாதங்களை எல்லாம் நடத்தி அதில் 3ஆம் உலக நாடுகளில் வந்த ஃபனானையோ அல்லது ஆசியாவில் நடந்த மாற்றங்களோ லத்தீன் அமெரிக்காவில் நடந்த மாற்றங்களோ இதையெல்லாம் விவாதித்து வந்தால் தான் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்திற்கான அடித்தளத்தை நம்மால் கண்டடைய முடியும். இந்தியாவிற்குள்ளாக தமிழ் தேசியத்தினை எந்த இடத்துல பொருத்தி பார்ப்பது என்பதும் அப்போல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆய்வையும் மரியாதைக்குரிய ஆளுமைகள், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளும் ஒரு கூட்டாக சேர்ந்து அதை பண்ணணும்னா பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய மேற்பத நிலைக்கு சேர்த்தே சொல்கிறேன், நம்ம 1,00,000 பேர் கொண்ட படையெல்லாம் கிடையாது.
இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாலேஜை வந்து அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம எதாவது செஞ்ச முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒன்று தான் இன்றைக்கு தமிழ் சமூகம் தேவைப்படுகிறது. நமக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள். ஏன்னா வந்து என்னென்னா, ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, 2009 போர் நடந்த பொழுது இங்கே போருக்காக சமயங்களில் வேலை செய்த போது சில இடதுசாரி தோழர்கள் இருந்தாங்க. மாவோயிஸ்ட் அமைப்பில் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லி பேசிட்டு தோழர் இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக சில கேள்விகளை, கம்யூனிசத்தை பற்றியான கேள்விகள் அவங்கள்ட்ட சந்தேகத்துக்காக சில கேட்டதுலேருந்து என்ன நடந்துச்சுன்னா, திருமுருகன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர், கம்யூனிஸ்ட் விரோதின்னு ஒரு முத்திரை குத்துனாங்க. அப்புறம் உளவாளின்னு ஒரு முத்திரை குத்துனாங்க. இந்த முத்திரை குத்தக்கூடிய ஒரு வேலையை மே 14 இயக்கம் இடதுசாரிக்கு எதிரானதுன்னு. மே 14 இயக்கம் ஒரு இடதுசாரி அமைப்பு. மே 14 இயக்கம் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு, லெனினியத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு. மே 14 இயக்கம் இடதுசாரி தமிழ் தேசியத்தை தான் பேசிக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, நம்ம ஒரு கருத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நாங்கள் வரல, இந்த மண்ணினுடைய விடுதலை தொடர்பாக போராடுவதற்காக வந்திருக்கிறோம். அப்போ எந்தெந்த கருத்தியல் எல்லாம் இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கிறதோ அதையெல்லாம் இணைத்துக் கொள்வோம். பெரியாரியவாதியாகவும் எங்களை ஏற்றுக்கிறது இல்லை, திராவிடக்கும் எங்களுக்கு கூட்டை சேர்த்துக்காது. ஏன்னா நாங்கள் திமுக ஆதரிக்கிறது இல்லை. திமுக ஆதரிக்கலைங்கிறதுனாலே இப்போ திராவிட அமைப்புகள் அவங்க மேலே ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக ஏற்றுலன்னா பரவாயில்ல, திராவிட அமைப்புகளை ஏற்றுக்கொள்ளாது. அம்பேத்கரி அமைப்புகள் அது போல ஒரு சில அமைப்புகள் அதில் வந்து ஒரு ரிசர்வ் வச்சுக்குவாங்க. அப்போ நீங்கள் திராவிட அமைப்பா, பெரியாரி அமைப்பா, அம்பேத்கரி அமைப்பா, தமிழ் தேசிய அமைப்பா, மார்க்சிய அமைப்பான எந்த கூட்டத்திலும் நாங்கள் கிடையாது. ஆனால் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்கிய படைப்பாளிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.